ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909. நேத்திக்கு சிவகுமாரும் இதே கருத்தை முன் வச்சிருந்தாரு. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாலும் அணையை கட்டுவோன்னு. இன்னைக்கு அமைச்சர் அதே கருத்தை முன்வைக்கிறாரு. தொடர்ச்சியா அவங்க இதே போன்ற வலுவா பேசுறதுக்கான காரணம் என்ன இருக்கு? இதே வலுவா பேசுறதுக்கு காரணம் என்ன? கட்டுவோன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அதுல என்ன வேணும்? கட்ட முடியாது என்று தெரிந்து கட்டவே என்று சொல்லுகிறார்கள், அவ்வளவுதான். அவ்வளவுதானே. ஐயா, இப்ப சிப்கார்டு வந்து இங்க கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு இப்ப பொதுமக்கள் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. சிப்கார்டு வந்து எங்களுக்கு வேண்டாம், அதை வந்து கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க? அது எனக்கு தெரியாது. நான் அந்த மகிமண்டலம் தான் சொல்லியிருந்தேன். அதுவே வேணான்னுட்டாங்க எலெக்ஷன் இடத்துல. அதையே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இது என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப ஜீவோ வந்திருக்கு. போன ஆட்சியில ஜீவோ போட்டாங்க. இவ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இப்ப இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து சொல்றாரு. நாங்க அப்பவே நிறுத்தி வச்சுட்டு வந்தேன். இவங்க வேணா நிறுத்தலாம், அதோட பெரிய பிரச்சனை இல்லை. இந்த ஆட்சி கூட வேணா நிறுத்தலாம். ஏன்னா பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறோன்னு போட்டாங்க. இப்போ அங்கே நாங்கள் அமைக்கலன்னு சொல்றதுக்கே முதலமைச்சர் நேராக போறாரு. நாங்கள் உங்கள் நிலத்தெல்லாம் எடுக்கலை, பரந்தூர் ஆக்கிரமிப்பு பண்ணலன்னு சொல்றதுக்கே போறேன்னு பத்திரிக்கை பார்த்தேன். அதனால இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பல கிராமங்கள் அடிபடும். இளையனூர்லாம் வந்துச்சுன்னா அது டூ மச், அது தேவையில்லை தான். நம்ம கவர்மெண்ட்லயும் அதுக்கு தடை சொல்லியிருந்தோம் ஐயா, வராதுன்றது. இது இளையநல்லூர் பக்கத்துல நான் இளையனூர்லாம் சேர்க்கவே இல்லை. ஒன்லி அந்த காட்டு பகுதி மட்டும் தான் சேர்த்துருந்தேன். நான் மக்கிய மண்டலம் மட்டும்தான். இந்த ஃபாரஸ்ட் லேண்ட் இருக்கு, அதோட அங்கே இருக்கு, அதோட தான், அவ்வளோதான். உங்க ஆட்சியிலே உறுதி கொடுத்துருந்தோம் ஐயா, அது பொதுமக்களை பாதிக்காதவன்னா நம்ம சிப்காட் வராதுன்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா மக்கள் கடந்த ஆட்சியில வந்துருச்சுன்னு சொன்னாங்க. புரிதல் இல்லாம பேசுறாங்க. கடந்த ஆட்சியில வந்து அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிதல் இல்லாம பேசுறாங்க. அதுக்கான பொதுமக்கள் நாங்கள் ஆட்சியில் நாங்கள் கொண்டு வந்து அப்போ நான் நிறைவேற்றிருப்போமே. நான் கொண்டு போட்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரையில் நான் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தது மகிமண்டலம் தான். அது இளையநல்லூரை பாதிக்காது. அது அதோடு சரி மகிமண்டல அளவில் தான் நிற்கும். அதனால அது ஒரு சிறியது தான். இவ்வளவு பெரியதாக எனக்கு தெரியாது. இப்ப அரசு நினைச்சா இந்த மகிமண்டலத்தை கூட நிறுத்தலாம். எதையும் நிறுத்தலாம் அரசாங்கம். ஆனால் பல பேர் மத்திய சர்க்கார் பார்வையிட்டு, மாநில சர்க்கார் பார்வையிட்டு நிலத்தை எல்லாம் அளந்து பரந்தூரில் எடுக்கிறோம் என்று சொன்னதையே இன்றைக்கு நிறுத்துகிறார்கள். ஆக இதையும் நிறுத்தலாம். இது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இதை தண்ணி வந்தோடனே நேராக வரதில்லை. இந்த பக்கம் வலிக்கிறது. இந்த ரோடு வள்ளி மொழி போச்சு. இங்க இருக்கிற தெங்கால் கெங்காலெல்லாம் மொழி போச்சு. பொன்னையில வந்து மெதக்கெதிர் போட்டீங்க தெரியுங்களா? அதெல்லாம் அந்த காரணம் தான். அதுக்காக தான் 2 பக்கம் பண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு செக் டேமை கட்ட சொல்லியிருக்கேன். அது இன்னும் கட்டி முடிக்கல. நாங்கள் தான் பார்த்துட்டு போறோம். மனசு ஆறல, பார்க்கலான்னு வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஐயா, உங்க ஆட்சியில் நல்லா இது கொண்டு வந்தீங்க. இப்போ வந்து ரொம்ப மெத்தனமான நகைப்பது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் இல்லை, மெத்தனமான வேலையை தான். மெத்தனமான தான் எனக்கு என் ஆட்சியில் கொண்டு வந்து சீக்கிரம் யாரோ திருப்பணம் பண்ணால் கூட போதும். எனக்கு அது நான் பெற்ற பிள்ளை, அதுக்கு ஒரு நல்ல திருமணம் தான். வெட்டியிலிருந்து 10 கூட நான் விஷயம் கலைஞர் சொன்னார். கல்லோடு கோட்டை கட்டினாங்க, கட்டி முடிச்சாரு. அதை திறப்பு விழா பண்ணாங்க. கலைஞருக்கு இன்விடேஷன் தாய் ஒதுக்கி விடுவார்கள். அவர்கள் ஓரத்தில் நின்று பார்ப்பார்கள். அப்படி ஓரத்தில் நின்று நான் கட்டிய வள்ளுவர் கோட்டத்தை பார்க்கன்னாரு. அது மாதிரி நான் இது கூட பார்ப்பேன். நீங்க கொண்டு வந்த பணிகளை தொடர்ச்சி ஆய்வுல தொடர்ச்சியா போயிட்டு பாக்குறதுக்கான காரணம் ஐயா? நானா அன்னைக்கு ரோடு பாத்தீங்க, இன்னைக்கு டேம் பாக்குறீங்க. இல்ல, இது என்ன நிலைமை? நான் போய் பாக்குறதுனால அவங்க கொஞ்சம் வேகமா பண்ண மாட்டாங்களான்னு தான் போட்டிக்காக பண்ணலாம். எனக்கு ஒண்ணு கிடையாது சார். இந்த தொகுதியில நான் வெற்றியை எழுந்திருந்தாலும் இது என்னுடைய தொகுதி. 50 ஆண்டு காலம் என்னை வளர்த்த தொகுதி, என்னை உயர்த்திய தொகுதி, நாட்டுக்கு உலகத்துக்கு அறிவிக்கப்பட்ட தொகுதி. இந்த மக்கள் ஏதோ ஒரு சீர்பிழைத்தனமாக ஒரு வழி சீர்தாடுறதுக்காக நான் தொகுதியோ மக்களையோ நான் வெறுக்கிறோம் அல்ல. என்னை விரும்புகிற மக்கள் இங்க நிறைய இருக்காங்க. நாளைக்கு வைக்க ஓட்டேன், நாளைக்கு கூட நான் 25,000 ஓட்டு ஜெயிப்பேன். அதனால அது ஒரு வெஸ்ட் சீரிஸ் புயல். அந்த புயலில் ஒன்றும் பண்ண முடியல நம்ம, அவ்வளவுதான். தேங்க்யூ.
ரத்னம் டீம் டு பி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர் 2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8448448909.